நான் பிச்சைக்காரன் இல்லை, ஆனா மாதம் கடைசில அந்த மாதிரி தான். சம்பளம் வந்த உடனே நீங்க இது மாதம் கொஞ்சம் சேமிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா 2 வாரம் கழிச்சா அந்த எண்ணம் போயிருக்கும். கார்டு ஸ்வைப், ஆன்லைன் ஆர்டர், இஎம்ஐஸ், மாதம் முடியும் முன்னே அக்கவுண்ட் காலி. அப்புறம்தான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் ஏதோ தவறா பணத்தை ஹேண்டில் பண்றேன்னு. ஆமா, நீங்க பணத்தை மேலாண்மை பண்றது அல்ல, பணம் உங்களை மேலாண்மை பண்ணுது. நம்மில் பலர் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறோம், ஆனா பணம் எங்க போகுது, எப்படி கையில நிறுத்தணும் இதுதான் தெரியாது. சம்பாதிப்பது தான் சக்சஸ்னு நம்புறோம், ஆனா உண்மையில் பணத்தை கையாளுவது தான் ஸ்கில். இன்றைய வீடியோவில் நீங்க அறியாமலேயே செய்கிற 3 பெரிய பண மேலாண்மை தவறுகளை சொல்லப் போகிறேன். தவறு 1, சம்பளத்துக்கு பிறகு சேமிப்பு. முதல்ல எல்லா செலவையும் முடிச்சிட்டு மிச்சம் இருந்தா சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேமிப்பு ஒருபோதும் வராது. அதுக்கு பதிலா சேமிப்பு தான் முதல் செலவாகணும். மாதம் சம்பளம் வந்த உடனே 10% 20% சைடு அக்கவுண்ட்ல போட்டு விடுங்க, அது உங்க எதிர்காலத்துக்கான சேலரி. தவறு 2, லக்ஸரியை நீடுன்னு கன்ஃபியூஸ் பண்றது. நம்மில் பலர் நான் டிசர்வ் பண்ணேன்னு சொல்லி தேவையில்லாத வாங்குதல்களை ஜஸ்டிஃபை பண்றோம், ஆனா அந்த டிசர்வ் தான் மாதம் முடிவில் கில்ட்டா மாறுது. பணம் உன் கம்ஃபர்ட்டுக்காக தான், அதை இம்ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ணாதே. தவறு 3, பாசிவ் இன்கமே இக்னோர் பண்றது. நீ பணத்துக்காக வேலை பண்ணுறாய், ஆனா ஒரு நாள் அந்த பணம் உனக்காக வேலை செய்யணும். சைடு ஹசில், இன்வெஸ்ட்மெண்ட், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஏதாவது ஒரு வழியில் 3வது வருமானம் உருவாக்கு. அதுதான் நிம்மதிக்கான வழி. பணம் ஒரு கருவி, அதை நம்ம கையில வைக்கணும், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீ உன் பணத்தை ஒழுங்கா கையாள ஆரம்பிக்கிற நாளே நிம்மதியும் சுதந்திரமும் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் எந்த தவறை நீங்க தினமும் ரிப்பீட் பண்றீங்க? இத புரிஞ்சு மாற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பணம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட லைஃப் சேஞ்சிங் மணி லெசன்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி நான் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான் அழுத்துங்க. நாளை நம்ம வாழ்க்கை புது பேலன்ஸ்ல தொடங்கட்டும்.